கனத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 40வது வசனத்தை தினம் ஒரு தூதின் வழியாக பார்க்க போகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஆண்டவர் துணை நின்று உதவியாக இருந்து அவர்களை விடுவிக்கிறார். ஏன்? யாரை விடுவிக்கிறாராம்? எங்கே இருந்து விடுவிக்கிறாராம்? யாருடைய கையிலிருந்து விடுவிக்கிறாராம்னா, பொல்லாத மக்களுடைய, துன்மார்க்கனுடைய கையிலிருந்து நம்மளை விடுவித்து, நம்மளை தப்புவித்து, நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாராம். யாரை? அவரை நம்பி இருக்கிற மக்களை. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு எதுவெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக தெரிகிறதோ அது மேலெல்லாம் நாம் நம்பிக்கை வைப்போம். பணத்தின் மேலே, மனுஷங்க மேலே, ஒரு சிலருக்கு ஜாதி, ஒரு சிலருக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பலம், இப்படி திறமை, இப்படி ஏதாவது ஒன்று மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை அவர்களை அந்த பொல்லாத மனிதரிடத்திலிருந்து காப்பாற்றுமான்னா கேரண்டி இல்லை. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அவருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் தான் நான் நம்பி இருந்தேன். அப்போது எனக்கு வந்த ஆபத்துகள், நாச மோசங்களிலே எனக்கு எதிராக எழும்பின துன்மார்க்கமான மோசமான மனிதனுடைய கையிலிருந்து என்னை விடுவிச்சார். அவங்க கையில் என்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் பற்றி தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், உங்களுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள், மனச்சோறுகள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்களில் நீங்களும் நெருக்கப்பட்டிருக்கலாம். இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஏதோ ஒன்றின் மேலே நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்குவார், அவருடைய நாமத்தினால் நான் முற்றிலும் விடுதலையாவேன் என்று உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வைக்கப்படட்டுமே. அந்த நம்பிக்கை உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். ஏனென்றால் அவர் மேலே நம்பிக்கை வச்சவங்களை அவர் கைவிட்டதே இல்லை என்று தாவீது சொல்கிறபடினால இந்த நாளிலே நீங்களும் நானும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாமே. அவர் தானே நமக்கு எல்லா விதத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே விடுதலை கொடுக்கிற அவர் மேலே நம்பிக்கை வைத்து, தற்சமயம் நீங்கள் எந்த பிரச்சனையில் ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையின் மத்தியில் உழன்று கொண்டிருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து காத்திருக்கிற போது அவற்றிலிருந்து ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறேன். அது ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்பிக்கை உங்கள் மேலே விசுவாசம் வைக்கட்டும். அதன் மூலமாக நல்ல விடுதலை பெற்று சுகவாழ்வு வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் கைவிடாத தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.